15ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இதில் பாருங்கள், இந்த உள் நம்பரு 2998 நமக்கு பாருங்கள் 29998ன்ற நம்பரு இங்கே உள்ள 99882 அப்படின்னு இருக்குது. அதுக்கு மேலே பாருங்கள் 17694671 அப்படிங்கிற பாருங்கள் 4671. இந்த நம்பரில் பாருங்கள் இந்த 2ன்ற நம்பரு, அதாவது இந்த 2ன்ற நம்பரு உள்ளே கரெக்டாக 2 அப்படின்னு வந்துச்சு. வெளியே இருக்கிற இந்த 998 பாருங்கள், இங்கே அப்படியே 998 அப்படின்னு இறங்கிச்சு. அப்புறம் பாருங்கள் இந்த 1 ஓகேங்களா, இந்த 1ன்ற நம்பர் உள்ளே கரெக்டாக 1 அப்படின்னு வந்துச்சு. இது பாருங்கள் இந்த 769க்கு இங்கே 467 அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் 9ன்ற நம்பரு இப்போ இங்கே உள்ள நமக்கு 9 அப்படின்னு வரணும். இப்படி 9 அப்படின்னு வரும்போது இங்கே 608ன்ற நம்பரில் 2 நம்பருமே ஆப்போசிட் ஆகணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு 998 டைரெக்டாக வந்துச்சு. அப்புறம் பாருங்கள் இந்த 467க்கு திருப்பி வச்சு 769 அப்படின்னு வந்துச்சு. இப்போ இங்கே பாருங்கள் 608ன்னு இருக்குது. ஸோ இந்த 608ல் நமக்கு ஃபஸ்ட்டு இந்த 9ன்ற நம்பர் உள்ளே வச்சு இந்த 608 திருப்பி வச்சா 806 ஆகும். அந்த 806ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 856 இல்லைன்னா 851ன்ற நம்பரு இங்கே வரணும். அதனால் 9851ன்ற நம்பரு டைரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இந்த 9 மார்க் பண்ணுற இந்த 9889 அந்த நம்பரை அப்படியே பார்த்துங்க. இந்த 9889 இங்கே சி போர்டில் வச்சுருங்க அப்படியே. இப்போ இங்கே நமக்கு 9889 இங்கே பாருங்கள் 98 பாருங்கள் இங்கே 989ன்னு இருக்குது. திரும்பவும் 8ன்ற நம்பரு சி போர்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, 8ன்ற நம்பரு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு பாருங்கள். இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த 963 ஓகேங்களா, இந்த 963 பாக்ஸ் பாருங்கள், இங்கே நமக்கு கரெக்டாக 639 அப்படின்ற நம்பர் வந்திருக்கும். அதில் உள் நம்பர் பாருங்கள், இங்கே 1 அப்படின்னு இருக்கும், இங்கே 6 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இங்கே 963 அங்கே 639. ஸோ இங்கே பாருங்கள் 298 அப்படின்ற நம்பர் இருக்கும். அந்த 298ன்ற நம்பர் பாருங்கள் இல்லை இங்கே 892ன்னு இருக்கும். அது பாருங்கள் உள்ளே அப்படியே வந்து 29 அப்படின்ற நம்பரு உள் பக்கம் வந்திருக்கும். அந்த பிசியில் இருக்கிற 98 நமக்கு அப்படியே வந்து பிசியில் 98 அப்படின்னு வந்திருக்கும். இந்த உள்ளே பாருங்கள் இந்த 4ன்ற நம்பரு இங்கே ஆப்போசிட் ஆகிருக்கும் கேமில். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் இங்கே மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4892 ஓகேங்களா, 4892. இங்கே பார்த்தீங்கன்னா 2998 அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகுது, மற்ற நம்பர் அப்படியே பாக்ஸில் வருது. ஓகேங்களா, இப்போ இந்த 2 சான்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே 69 பிசி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 98 பிசி. பாருங்கள் 69ன்ற நம்பர் இந்த 996ன்ற நம்பரில் பாருங்கள் 996ன்ற நம்பரில் 769 ஓகேங்களா, 769. இப்போ நமக்கு இங்கே 89 இருக்குது பாருங்கள். இந்த 89ன்ற நம்பரில் இங்கே கேம் வரணும். ஓகேங்களா, 89ன்ற நம்பரில் இதை அப்போ இந்த 89ன்ற நம்பருக்கு இங்கே பாருங்கள் இந்த 996ன்ற நம்பருக்கு இங்கே பாருங்கள் உள்ள 7ன்ற நம்பர் இருக்கும். இங்கே வந்து 6ன்ற நம்பர் 69 அப்படியே வந்துச்சு. இந்த 9ன்ற நம்பருக்கு இந்த இடத்துல நமக்கு 6ன்ற நம்பரு திரும்பி வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் தான் நமக்கு கரெக்டாக பாஸ் ஆகுது. இதில் மேட்ச் ஆன மாதிரி ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு 4D வரல. ஓகேங்களா, அப்போ 3வது சான்ஸ்லுமே வந்து ஏதாவது 2 நம்பர் தான் கேமில் வரும். ஓகேங்களா, இந்த 859ல் இங்கே 2 நம்பர் கேமில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்ம 851 அப்படின்ற நம்பர் எடுத்தோம். ஓகேங்களா, 851ன்ற நம்பரு. அப்போது ஒருவேளை இந்த 85 89ன்ற நம்பரில் இங்கே கேம் வரலாம். ஓகேங்களா, அதனால் அது பார்த்துங்க. அப்படி இல்லைன்னா இதில் இன்னொரு மாதிரி பாருங்கள், இந்த ஏசி மட்டும் பாருங்கள். இந்த ஏசி 89ல் இங்கே பிசி 98 அப்படின்னு நம்பர் வைங்க. இங்கே ஏசி பாருங்கள் 93, அது இங்கே பிசியில் 39. இப்போ இங்கே ஏசியில் பாருங்கள் 96, இது இங்கே பிசியில் 69. ஸோ இதில் இருக்கிற ஏசி நம்பரை மட்டும் அப்படியே எடுத்திங்கன்னா கரெக்டாக அப்படியே மேட்ச் ஆகும். கரெக்டாக இன்னொரு தடவை பாருங்கள். இங்கே 96ன்ற நம்பர் இங்கே இல்லை, இதில் இருக்கிற
93ன்ற நம்பரு பிசியில் 39. ஓகேங்களா, பிசியில் 39. அடுத்து பாருங்கள், இங்கே இருக்கிற 89 பிசி நம்பரு 98 எல்லாமே திரும்பி கரெக்டாக வருது பாருங்கள். இங்கே இருக்கிற 96க்கு பிசிக்கு 69. ஸோ இப்போ இந்த கேப்பில் 892ன்ற நம்பரில் இருக்கிற இந்த 82 அப்படின்ற நம்பர் தான் இப்போ கேப் நம்பர். ஓகேங்களா, இந்த 4 நாள் கேமு இந்த 4 நாள் கேமு வராது. கேப் நம்பர் நிற்கிறது கரெக்டாக கேமில் வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த 963லேருந்து 996ல் இந்த கேப் நம்பர் நிற்கிறது இப்போ இந்த 892 தான். இப்போ 92ல் பாருங்கள், நமக்கு 82ன்ற நம்பரு கரெக்டாக வந்து பிசியில் 28 அப்படின்னு அடிக்கணும். ஓகேங்க, பிசி 28 82. ஸோ ஆனால் 28ன்ற நம்பர் டைரெக்டாக வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ 28 அதிகமாக ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கு சப்போர்ட்டுக்கு 82ன்ற நம்பரை பிசியில் கரெக்டாக வைங்க. மேக்ஸிமம் வந்து இந்த 82 கேமில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இது அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், இந்த ஏசியை இது அப்படியே இந்த ஏசியில் பாருங்கள், 89க்கு 98, இந்த 96க்கு 69, இந்த கீழே பாருங்கள் 16 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இந்த 16ன்ற நம்பரு ஆல் போர்டில் 16ன்ற நம்பரு 1 6 உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த 146லேருந்து 16ன்ற நம்பரு பிசியில் 61 அப்படின்ற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பிசி 61ன்ற நம்பரு இதிலேருந்து ஒரு நம்பர் செட் பண்ணி பாருங்கள். அந்த பிசி 61ன்ற நம்பர் வந்துச்சுன்னா இங்கே வந்துடுங்க. இதில் பாருங்கள், இங்கே இந்த 2989 அப்படின்ற நம்பரு அப்படியே நமக்கு 2998ன்னு ரிசல்ட் வந்தது. இப்போ பாருங்கள், இந்த 6497ன்ற நம்பரில் நமக்கு இங்கே இந்த ஏசி நம்பர் மட்டும் கரெக்டாக பாஸ் ஆச்சு. இப்போ பாருங்கள், 89, அந்த 89க்கு நமக்கு 98 அப்படின்னு வந்தது பிசியில். ஓகேங்களா, 98 ஏசி 98. ஓகேங்களா, ஏசி 98. அந்த 29 உள் நம்பர் 29 நமக்கு 79 அப்படின்னு வந்துச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்துடுங்க, இந்த 97 ஏசியில் அப்படியே 79. ஓகேங்களா, 79. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த 6ன்ற நம்பர் ஆப்போசிட் ஆச்சு. ஆனால் இந்த 4க்கு 7 வந்துச்சு, இந்த 4க்கு 6ன்ற நம்பரு இங்கே வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இது சேமாக இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த 2 9 8 9ல் 4 நம்பர் அப்படியே கேமில் வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 97 79 ஏசி வச்சு இந்த 6ன்ற நம்பரு வெளியே வந்துச்சு. ஓகேங்களா, பி போர்டில். இப்போ பாருங்கள், இந்த 89 97 12ன்ற நம்பரு நமக்கு 12ன்ற நம்பரு ஏசியில் வரணும். ஓகேங்களா, ஏசியில் 12 வந்து திரும்பி 61 அப்படின்னு வரணும். இங்கே இருக்கிற இந்த 12ன்ற நம்பரு 21ன்ற நம்பரு வரணும் ஏசியில். 21ன்னு வரும்போது இங்கே பாருங்கள், இந்த 16 நமக்கு 61 பிசி வரணும். ஸோ அப்போ நமக்கு 261ன்ற நம்பர் கரெக்டாக 3D மேட்ச் ஆகும். இந்த 16 61 பிசி வரணும். இந்த 12 ஏசியில் 21 அப்படின்னு வரும்போது 261ன்ற நம்பர் கரெக்டாக மேட்ச் ஆகும். அடுத்து இங்கே 75ன்னு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த 75க்கு ஃபஸ்ட்டு நமக்கு 89க்கு இங்கே 98 பாருங்கள், இந்த 96க்கு நமக்கு 69. ஸோ இந்த 75ன்ற நம்பர் 57 பிசி அடிக்கணும். ஓகேங்களா, 57 பிசி அடிக்கணும். இந்த 57க்கு பாருங்கள், இந்த இடத்துல வந்துடுங்க, இந்த ரெட் கலர் மார்க்கில் பாருங்கள் 485 அப்படின்ற ஒரு நம்பர் மார்க் பண்ணியிருப்பேன். இந்த 485ல் பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே வந்துடுங்க. இங்கே பாருங்கள், 485க்கு 846ன்ற ஒரு நம்பரை பாருங்கள், உள் நம்பரில் 846, இங்கே 485. இங்கே என்னென்னா இங்கே பாருங்கள், 485ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ண 6ன்னு வரும். இங்கே 846 அப்படின்னு கரெக்டாக உள்ள நம்பர் வந்திருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள், அதே மாதிரி ஒரு ஸ்டெப்பு தள்ளி பாருங்கள், இங்கே 029 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 029 இப்போ இங்கே க்ரீனில் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 998ன்ற நம்பர் அப்படியே பார்த்துங்க. இங்கே 029. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இங்கே 485ல் நமக்கு 6ன்ற நம்பரு வந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 4 8 5 5, இந்த 5 5க்கு அப்படியே 6 6ன்னு இங்கே உள்ளே வந்திருக்கும். இங்கே பாருங்கள்,
66ன்னு ஓகேங்களா. 84 66ன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 84 55 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும்போது இது கண்டிப்பாக இந்த கடைசியில் வந்து கேம் அப்படியே வரிசையாக முடியும் ஓகேங்களா. அப்போ பாருங்கள் இந்த 029ன்ற நம்பருக்கு பாருங்கள் இங்கே 998 அப்படின்னு இருக்கும். இந்த 029 இப்போ நமக்கு இந்த 48ன்ற நம்பரு இங்கே நமக்கு 84 அப்படின்னு திரும்பிச்சு. அடுத்து பாருங்கள் ஒரு ஸ்டெப்பு தள்ளி இருக்கிற இந்த 029 இந்த 029 அப்படியே வந்து இங்கே 029 அப்படின்னு வந்திருக்கும். அந்த மேலே இருக்கிற 998ன்ற நம்பர் அப்படியே இதோட மேட்ச் ஆகிட்டு நமக்கு 5 நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கும். 0 2 9 8 8 அப்படின்ட்டு அதை அப்படியே கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் வரும்போது அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர் தான் நமக்கு வந்து கேமு. இப்போ பாருங்கள் 175 அப்படின்னு இருக்கும். அந்த 175 பாருங்கள் இங்கே 176ன்னு இருக்கும். இங்கே எப்படி 845க்கு 846 வந்துச்சோ அதே மாதிரி இங்கே 175க்கு 176 ஓகேங்களா. அங்கே பாருங்கள் இங்கே 175 அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. இந்த 175க்கு நமக்கு 176. ஸோ 176 அந்த சி போர்டில் 9 பாருங்கள் இங்கே மீதி. இப்போ இங்கே பாருங்கள் இந்த 998 இங்கே எடுத்தாச்சு. இப்போ இந்த 9ன்ற நம்பரை இங்கே வச்சு பாருங்கள் 176 9 ஓகேங்களா. 4D நமக்கு அப்படியே இங்கே மேட்ச் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ அடுத்து பாருங்கள் நமக்கு அடுத்து வர வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னா 02 17 85 ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 02 17 இங்கே ஏபியில் 85 அப்படின்ற நம்பர் வரணும். ஓகே நமக்கு இங்கே வந்து 75 57 அப்படின்னு இங்கே திருப்பி வச்சுருக்கோம் ஓகேங்களா. அப்போ நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் இந்த 85 நமக்கு ஏபி வரும்போது இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த 55க்கு 66 ஆச்சு. இந்த 29க்கு இங்கே 998ன்னு வந்துச்சு. இப்போ இந்த 53க்கு நமக்கு ஒரு நம்பர் கூட்டி இங்கே இருக்கிற 9 69ன்னு வந்துச்சு. இப்போ அதுக்கு அடுத்து நமக்கு இருக்கிற நம்பர் இந்த 5 54. ஸோ இந்த 54ம் இந்த 85 சேர்ந்துச்சுன்னா 854ன்ற ஒரு நம்பர் வரணும். அப்படி இல்லைன்னா இந்த 857 டைரெக்டாக இங்கே 3Dயில் 857 அப்படின்னு வரணும். புரியுதா பார்த்துங்க. அப்படி புரியல அப்படின்னாலுமே இந்த சார்ட் மார்க்கிங் அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பாருங்கள், கரெக்டாக தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா. இப்போ 857 854ன்னு ரிசல்ட் வரணும். அப்படி வரும்போது இந்த பாக்ஸில் இருக்கிற 4Dயே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் 78 57 57 84 இந்த பாக்ஸு இந்த 57 84 பாக்ஸில் 4D வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் முடிஞ்சால் 4D ட்ரை பண்ணுறவங்க அதை ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் இது 4 நம்பர் செலக்ட் பண்ணியிருக்கேன், கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள். கேரளா டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள்.